ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஆலு பரோட்டா வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இதுக்கு தேவையானது பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 4 வரமிளகு, ஒரு 3-4 பல் பூண்டு, இதெல்லாம் வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக 4 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி தயிரில் வந்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆலு பரோட்டா பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி மாவு தான், நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி பிசைவோம்ல அந்த மாதிரி சப்பாத்தி மாவில் பிசைஞ்சிட்டு நம்ம வந்து அந்த மசாலா அந்த பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு இதை நடுவில் ஸ்டஃப் பண்ணி உருட்டி 2 பக்கமும் வந்துட்டு நீங்கள் ஆயிலோ இல்லை நெய்யோ வந்து ஊற்றி நீங்கள் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தி ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கேன் ஆலு பரோட்டா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது கூட வந்து கோபி, அதாவது காலிஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேரட்டு இல்லைனா பீட்ரூட்டு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் அதான் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து அந்த மசாலா. பட் அது கூட நீங்கள் வந்து என்ன வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பரோட்டா சாப்பிட்டாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பாய். எட்டுலதி செப்பாலா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது.